இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மௌ. அந்த மௌ பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலித், அதாவது ஒரு கல்லாலே ஒரு பாறையாலே செதுக்கப்பட்ட ஒரு சிலை தான். இது பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக இதுண்டு விநாயகர் சிலை மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஹைட், அதாவது ரொம்பவே உயரமானதாகவும் ரொம்பவே பிரெத்தானதாகவும் இருக்குது. இந்த சிலைகளை பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கிட்டாங்களாம். இது எப்படி உருவாக்கியிருப்பாங்க, எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, எதுக்காக இதை உருவாக்கினாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் எல்லாத்துக்கும் எழும்பியிருக்கு. அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மிஸ்ட்ரி மோனோலித்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஐலாண்ட். இது இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, ரெப்போனாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய, அதுவும் 1000க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைகள், அதாவது மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு எக்ஸ்கவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் 2 மோனோலித்ஸை மட்டும் எடுக்கிறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 90% வந்துட்டு கீழே தான் சும்மா கொஞ்சம் தூரம் தான் புதஞ்சிருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக தோன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு போயிடுது. அதாவது எந்த அளவுக்குன்னா பார்த்தீங்கன்னா தோண்ட பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருந்திருக்கு. எண்டிங் பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு, அதாவது எங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மோனோலித்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டோன் ஏஜில் நடந்த ஆர்ட்ஸ் எல்லாமே. இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1500, அதாவது காமன் ஏராவுக்கு முன்னாடியே நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த மோனோலித்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சும்மா 1-2 இல்லை, இது வந்து ஒரு 1000க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வந்து மோ இருக்குது. இந்த ஈஸ்ட் ஐலாண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுது. ஓகே, இது யார் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் வந்து யூரோப்பியன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வராங்க. அதாவது கடல் கடந்து வந்து ட்ரேட் பண்ணுறது அவங்களோட வழக்கம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்குள்ளே வராங்க. இந்த ஐலாண்டில் வந்துட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு 1000க்கும் மேலே ஒரு படைகள் நின்றுட்டு, அதாவது ஒரு தலைகள் மட்டுமே தெரியுது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம வந்து வரது தெரிஞ்சிருச்சு, நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்துட்டு அவங்களோட படைகளை கூட்டிகிட்டு வராங்க. அந்த படைகளை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது எல்லாமே ஒரு மோனோலித், எல்லாமே சிற்பங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவுக்கு வராங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட ஆர்கியாலஜிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. இது என்னன்னு தெரியாமல் அதை திருப்பி எல்லாம் போயிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா தான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான், அதாவது சில்லேங்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்த் பசிபிக்கில் இருக்குது. இந்த மோனோலித்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு எது பார்த்தீங்கன்னா NOIR, அந்த நாயருங்கிற ஒரு பெரிய மோனோலித் தான் அங்கே இருக்கிற எல்லாத்த விட பெருசாகும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சான்றுகள் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்களோட அக்ரிகல்ச்சர் இருந்திருக்கு, அதாவது அவங்களோட ப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்துட்டு அவங்க ஃபுல்லாகவே டிராயிங் மூலியமாகவே சொல்லியிருக்காங்களாம். அந்த மோனோலித்துக்கு பின்னாடி அந்த பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வரைஞ்சி வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சாயில் வந்து டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து பெருசாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியப்படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் எந்த இதெல்லாம் விளைய வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பனானா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு அவங்க வேலையை வச்சிருக்காங்களாம். ஓகே, நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் தான், அதாவது எக்ஸ்கவேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த மோனோலித் வந்து இருக்குன்னு தெரிஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த அண்டர்லைன் பண்ணவரையில் தான் அந்த மோனோலித் இருந்திருக்குன்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது தோண்ட அது ஒரு ஆழத்தில் போயிட்டே இருந்திருக்குது. எந்த அளவுக்கு உருவாக்கி அதை வந்து ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சா இல்லை வேணும்னு புதைச்சிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வல்கனவும் இருந்திருக்கு. அந்த வல்கனை வந்துட்டு ரொம்பவே சீற்றமடைஞ்சு ஒரு தடவை பயங்கரமாக வெடிச்சிருக்கு. அதால் வந்து இது மூடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தியரி ஸ்டைலில் வைக்கிறாங்க. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா 1995 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்துட்டு எஸ்டர் ஐலாண்டை வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக மாற்றிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு மோனோலித்ஸில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போனாய்ங்கிற ஒரு நேஷனல் பார்க்கும் கிரியேட் பண்ணி அங்கே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த மோனோலித்ஸ் எல்லாமே வச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மோவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த மோ, அதாவது ஒரு மோனோலித்தை கிரியேட் பண்ணுறதுக்கு 1 to 2 years ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாமே. அதாவது அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவில், அதாவது 1000 ஸ்டாச்சு இருக்குல்ல, இந்த 1000 ஸ்டாச்சுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வெவ்வேறு விதமாக தான் இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோ பார்த்தீங்கன்னா அதாவது 900 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறது, அது மில்லிமீட்டர், அதாவது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து எவிடன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோ
நோஸ் எல்லாமே வெறும் தலையாக இல்லாமல் சிலது மட்டுமே வெறும் தலையாக வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே தொப்பியோட இருக்கிறதும் நிறைய வந்து பார்த்துருக்காங்களாம், எக்ஸ்பெக்ட்டும் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாச்சுலையுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் அவுட் பண்ணியிருக்காங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்களாம். எல்லாத்துலேயுமே ஒரே விஷயம் சொல்லாமல் அவங்களோட வாழ்க்கை வரலாறுலேருந்து எல்லாமே வந்துட்டு அந்த மோனோலித் பின்னாடி வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோலித்ஸ் எதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த மோனோலித்ஸ் வந்துட்டு போர் வீரர்கள் போரை வென்றுட்டு திருப்பி வந்தவங்களோட அடையாளத்தை வந்து காட்டுறதுக்காக இந்த வந்து மோனோலித்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மெயினாக வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு தியரி வச்சுருக்காங்க. அது உண்மையாக போயாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.